அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பதே. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மன்னகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஒரு தினம். இந்த தாயினுடைய அன்பிலே நாம் அனைவரும் நிலைத்து வாழுகின்ற பொழுது இந்த மன்னகத்தில் எந்த குறைகளும் நம்மை நெருங்கி விடாது என்பதை நம்முடைய மன்னக தாயிடம் வாழ்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலே நீங்களும் நானும் வாழுகின்ற பொழுது அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய பராமரிப்பும் என்றும் நமக்கு உறுதுணையாக இருந்து நாம் இந்த மன்னகத்திலே இயேசுவோடு பயணிப்போம் என்ற செய்தியை தான் சிலுவையில் இருக்கின்ற பொழுதே அந்த தாயை உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார். இதோ உம் தாய் என்று. இவ்வாறு தன் தாயை தாரை வார்த்தைப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக உடலை மட்டும் கொள்பவர்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் எரி நரகத்திற்கு போடுகின்ற கடவுளை பற்றி நீங்கள் பயந்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். குறிப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியை வேலூர் மறை மாவட்டத்தில் உயிரிழந்த அருட்பணி அருளப்பனுடைய ஆன்மகளை மாற்றிக்காகவும், பெங்களூர் உயர்மறை மாவட்டத்தில் மரித்த அருட்பணி AS ஆண்டனி சாமி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றுகளுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானுகுந்த புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6 உட்பிரிவு 1 முதல் 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர்
தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் வழியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்திருந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டு நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேர் பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆக்கட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆக்கட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விருப்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும்
விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அச்சம், பயம் இவை அனைத்தும் தாயின் கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கு கூடவும் இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஏன் கல்லறைக்கு செல்லக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட அச்சமும் பயமும் இருக்கின்றது. அப்படி வாழ்க்கையில் பலவிதமான பயத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் அந்த பயங்கள் பல நேரங்களிலே நாம் வெற்றியையும் கண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு பயம் மட்டும் இன்று வரை இந்த மண்ணை தொட்டது முதல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் அந்த பயம் நம்மை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அது என்னவென்றால் மரணம், சாவு. எப்பொழுது மரணம் என்னை தொற்றிக் கொள்ளுமோ, எப்பொழுது நான் மரித்து விடுவேனோ, எப்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேனோ என்ற பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த மரண பயம் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற இன்னொரு சிந்தனையும் இருக்கின்றது. என்னுடைய இறப்புக்கு பிறகு நான் நரகத்திற்கு தள்ளப்படாமல் ஆண்டவருடைய திருவடிகளை நான் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் எழுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் மரணம் என்ற பயம் பிடித்து கொண்டிருந்தாலும், ஆனால் மரித்த பிறகு என்னுடைய ஆன்மா ஆண்டவருடைய திருவடிகளை சென்றடைய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, நாம் ஆண்டவருடைய திருவடிகளை சென்றடைய வேண்டும் என்றால் அவரோடு முகமுகமாக தரிசித்து அவருடைய விண்ணக பேரின்ப பாக்கியத்தில் நாம் இடம்பெற வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆறுதலையும் தைரியத்தையும் திட்டத்தையும் கொடுக்கின்றது. உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், பயப்படாதீர்கள், உங்களுடைய ஆன்மீக பயணத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறார். தன் சீடர்களை வழி அனுப்பக்கூடிய இந்த வாரம் முழுவதுமாக நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, உங்களை கொல்லுவார்கள், தலைமை குருக்களும் அழைத்து செல்லுவார்கள், உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், உங்களுடைய ஒரு ஊரில் வற்புறுத்தினால் இன்னொரு ஊருக்கு ஓடி செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த மன்னகத்தில் விண்ணக வாழ்வு பிறக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுளம் மட்டுமல்ல, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய திருவுளமாகவும் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் விண்ணகத்திற்கு இறந்த பிறகு விண்ணகத்திற்கு நம்முடைய ஆன்மா சென்றடைய வேண்டும் என்றால், இந்த மன்னகத்திலே அந்த விண்ணகத்தை நீங்களும் நானும் கொண்டு வந்தால்தான் நம்முடைய ஆன்மா விண்ணகத்திலே இறைவன் முன்னிலையில் சென்றடைய முடியும். அப்படி சென்றடையவில்லை என்றால், இந்த மன்னகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம் உடலை மட்டும்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு ஆழமான சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஆன்மீக வாழ்விற்காக நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் என்று. கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இருளில் அழைத்து சென்று எந்த போதனையும் நமக்கு போதித்து இல்லை. அவர் உண்மைக்கு உண்மையாக ஒளியின் மக்களாக ஒளியின் பாதையில் கடந்து செல்ல நம்மை அழைக்கிற பொழுது, நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இருளடைந்த நம்முடைய உள்ளம், பாவ சேற்றில் சுழன்று கிடக்கிற நம்முடைய ஆன்மா இறைவனுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் தூய்மையாக்கப்படுகின்றது. அந்த இருள் நிறைந்த ஆன்மாவிற்குள் இறைவனுடைய வார்த்தை வந்து வருகின்ற பொழுது, அந்த வார்த்தையானது உங்களுடைய என்னுடைய ஆன்மாவை தொடுகின்ற பொழுது, அதில் நிறைவையும் கண்டு அதில் மகிழ்வையும் கண்டு அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். இதுதான் நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் என்று. எனவே இவ்வாறு நம்முடைய இருளடைந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தன்னுடைய வார்த்தையினால் உங்களையும் என்னையும் வெளிச்சத்திற்கு அழைத்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது,
இந்த உலகம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகம் உங்களையும் என்னையும் கொன்றுவிட துடித்துக் கொண்டிருக்கும். எனவே கவலை கொள்ளாதீர்கள், சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு மனிதனுடைய அவனுடைய தலைமுடியை கூட எண்ண முடியாத அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி மனிதனால் முடியாத சாத்தியமற்ற செயல்பாடுகளை இறைவன் சாத்தியமாக்குகின்றார் என்றால், நாம் இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவை அவர் பாதுகாப்பார் அல்லவா? இன்றைய சவால், இன்றைய அழைப்பு, இன்றைய விடுதலை பயணம் தன் சீடர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். இதைத்தானே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே செய்தார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று ஆண்டவரிடத்தில் தன்னையை முழுவதுமாக அர்ப்பணித்து திருமணத்திற்கு முன்னதாகவே இயேசுவை தன்னுடைய உதரத்தில் தாங்கி இயேசுவை பெற்றுக் கொடுத்து சிலுவை மரணம் வரை அவரோடு பயணித்தாரே. தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ள இறைவனோடு என்று வாழ்வதற்காக அன்னை மரியாள் எடுத்த பெரிய முடிவு அது. அந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவளோடு இணைந்து செல்வோம். நம்முடைய மீட்புக்காக அவள் எடுத்த முயற்சிகளைப் போல நாமும் எடுப்போம் முயற்சிகளை. அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் ஏற்று வழி நடத்தி நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அவரோடு என்று விண்ணக பேரின்பத்தில் இணைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயிருமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இப்பழி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ளமை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுகின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் ஆயர் அண்டோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆய்வனைகளோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீரிலிருந்து அழைத்து கொண்ட அருட்பணி அருளப்பன், அருட்பணி ஏஎஸ் ஆண்டோனி சாமி எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியா, புனித கஸ்பார் மற்றும் இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பெனடிக்ட், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்து நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க